ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷனா லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அழகான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொட்டேட்டோ 65 எப்படி செய்யலாம், கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு 65 செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கு ஒரு 1 hour முன்னாடியே உப்பு போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். அதை இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல சைஸில். அடுத்ததாக ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஓரளவுக்கு கொதி வரும்போது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. தண்ணி கொதி வரணும், ஒரு கொதியாவது வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes வேக வச்சாலே போதும். 10 minutes வந்தாலே பார்த்திங்கன்னா ஹாஃப் குக்கு உருளைக்கிழங்கு வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா ஹாஃப் குக்கு தான் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தண்ணியெலாம் எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். 1/2 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon சால்ட் சேர்த்துருக்கேன், 2 teaspoon சிக்கன் கறி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 3 teaspoon சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா உங்களோட சில்லி பவுடரை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. பட் இந்த 3 டீஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காரமே கிடையாது. 2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 teaspoon கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, அதனால தான் நான் கலர் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி அதிகமாக விடக்கூடாது, கம்மியாக விட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பொட்டேட்டோஸ்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஆனால் தண்ணி நல்லா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தமாரி நல்ல பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிங்கனாக்கா நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போது கிழங்கை ஆட் பண்ணிடலாம். இந்த கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே சரியாக படணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதை ஒரு 1 hour நம்ம இப்படியே வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 hour வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். சூடு பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி கிழங்குகளை இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீ லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இப்போது இதை நம்ம எல்லா பக்கமும் டேர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாகவே இந்த கிழங்கு ஒரு தடவை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 minutes பிடிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள், நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ 65 ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா? இதுதான் நம்ம பொட்டேட்டோ 65. ரொம்ப ஈஸி தான் கைஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஷானா லாக்ஸ். பை பை அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.